ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேராக கொண்டு போய் நம்ம பாப்பா காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லீவ் போடணும்னா பாப்பா இல்லை ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகுது காலேஜுக்கு. சரி, ஓகே, நமக்கு கிறிஸ்மஸும் நெருங்கிடுச்சு, ப்ளஸ் எங்கள் ஆனிவர்சரி நெருங்கிடுச்சு. பர்த்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு பேபிமா பர்த்டேக்கு. ஸோ ஆனிவர்சரிக்காக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். அது என்ன ஏதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம கிறிஸ்மஸ்க்கு பிஃபோர் டே வந்து நாளைக்கு நைட் மாஸ்க்கு நம்ம கிளம்பணும். இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்றோம். அந்த ப்ரிப்பரேஷனையும் இந்த vlogல தான் வரும், மறக்காம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இந்த வாட்டி கிறிஸ்மஸ் வந்து அம்மா தவறியதுனால ஒன்னும் பெருசா செலிப்ரேட் பண்ண எங்களுக்கே வந்து என்னன்னு சொல்ற ஒரு கிறிஸ்மஸ் மூடே இல்லாத மாதிரி இருக்குல்லப்பா. கிறிஸ்மஸே வந்த மாதிரி இல்ல, என்னமோ மாதிரி இருக்கு. அப்ப நாளைக்கு கிறிஸ்மஸ், ஐயோ நான் மருதாடி போடலையே, ஐயோ நான் இதை பண்ணலையே, நாளைக்கு இதை பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அறிபறியா இன்னைக்கு தான் செய்யற மாதிரி இருக்கு. ஏன்னா செய்யாத மாதிரியே பேசுறீங்க, அப்பவும் செய்யதானே போறேன். அறிபறியா இருக்க மாதிரி இருக்குப்பா. ஒன்னும் பெருசா என்ன சொல்றது, ஒரு ஃபெஸ்டிவல் வருஷத்துக்கு ஒருக்கா வருது அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல் மாதிரியே எங்களுக்கு தெரியல. இல்ல மாமியார் இல்லாததுனாலன்ற வருத்தப்படுற, ரைட், ஓகே. சோ அதனால வந்து நாங்க பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்காம கேக்க பேபிமாவே செய்யட்டும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டல்லா தெரியும் எங்களுக்கு. ஏன்னா கேக் சாப்பிடணும்ன்ற இன்ட்ரெஸ்டே வராது எங்களுக்கு. கிறிஸ்மஸ் எதுவுமா என்ன பண்ணுவோம், காலையில குளிச்சுட்டு வந்து உட்காந்து ஜாலியா கேக் சாப்பிடணும். சோ அந்த இன்ட்ரெஸ்ட் வராது, இல்ல அப்படியே கம்முன்னு வாங்கணும். அதனால பேபிமா செய்ய சொல்லலான்ட்டு கிறிஸ்மஸ் இல்லதான், சரியா? அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இல்லன்றது காரணத்துக்காக தான் நான் உன்ன செய்யின்றேன். வேணா ஒரு ப்ளம் கேக்கா, ப்ளம் கேக் ஒன்று வாங்கி ஆளுக்கு ஒரு தாப்பரி உருண்டை வாங்கி ஒன்னு சாப்பிடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க கிறிஸ்மஸே முடிஞ்சு போச்சு. அப்ப நீ என்னதான்ப்பா செய்வ? ஃபெஸ்டிவல் நான் தான் பிரியாணி செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், அதெல்லாம் துண்ணுங்க. அந்த பிரியாணி நான் செய்யலான்னு பாகியா மாதிரி நானும் பேசுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா போயிட்டு மோனாவை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் ஆனிவர்சரிக்கு பேபிமா கிஃப்ட் பண்ணியிருக்கேன். டன்டடை இரு, பக்கத்தா காட்டுறேன் இரு. டன்டடை இது காப்பு. எனக்கு காப் டைப் தான் பிடிச்சிருந்தது, வளையல் டைப்லாம் பிடிக்கல பெருசா. என்னதான் ஆனிவர்சரி கிஃப்டா இருந்தாலும் ஆனிவர்சரி அன்னைக்கு தான் போடணும், ஓகேவா? மாதா கோயிலில் தான் போடணும். சும்மா நீ நினைச்ச இடத்துலலாம் போடக்கூடாது. மாதா கோயிலில் போய் போட்டுக்கலாம். மீனில் கை வச்சனா மொதல் டெட் பாடி நீ தான். நீ மட்டும் மீன் குழம்பு சொல்லிக்கலாம். அப்போ என்னோட கோலா உருளையில் கை வச்சுன்னா ஒன்றும் எனக்கு தேவையே இல்லை. அப்பா வீட்டில் சமைக்க விட மாட்டியாப்பா, ஏன் இப்போ இப்படி சாவு இருக்கிற? கடைசியில் என்ன வந்து சொல்றது, என்ன கெட்ட பேர் வாங்கி திட்டு வாங்க வைக்கிறது எல்லாத்துக்கிட்டையும். வந்து வகை வகையா ஹோட்டலில் திங்க வேண்டியது, கேட்டேன் ஏன்னா சமைக்கிறதுல எங்க வேண்டியது. எதுப்பா இவ்வளோ மீன் குழம்பு? இங்க பாருங்க, அவனை கையை வச்ச வெட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பஸ் வெடிச்சு விட்டுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஸ்பாஞ்சா கலர் ஸ்பாஞ்சா இருக்குது, நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கு. ஸோ அதனால இதை நம்ம கேக் ஷாப்பில் வாங்கிக்கணும். நம்ம இது நைட் நம்ம கேக் வெட்டுவோம்ல ஜீசஸ் பர்த்டேக்கு. ஸோ வெட்டும் போது இந்த பாப்பஸ் ஓப்பன் பண்ணி விடலாம். திரும்பி பத்திரமா இதெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சுக்கணும், ஓகேவா? கேக் வாங்கிட்டியா? இன்னும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் பசி எடுக்குதுன்னு சொல்லி லஞ்ச் முடிச்சுட்டு காரை வந்து பார்க்கிங்ல இருந்தது. ஸோ அதை எடுக்க வேணாம், ஆப்போசிட்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு கிராஸ் பண்றோம். இன்னைக்கெல்லாம் எப்படி ரோடு கிராஸ் பண்ணுவீங்க? பார்த்துட்டு சட்னு போயிட்டே இருப்பீங்க, இல்லை ஓட்டுறதா தான் கிடுன்னு ஓடுவீங்க. பேபிமா எனக்கு ஒரே சிரிப்பு. நான் ரோட்ல அத்தனை பேரும் என்ன பாக்குறாங்க, கிளாப் பண்ணி நான் இது பண்ண ரன் ஓடுன்றது பாருங்க. கிராஸ் பண்ணுது பஸ். நாங்க பாதி தூரம் போகும்போது சிக்னல் விட்டான். பெரிய ரோடு சிக்னல் ஓபன் பண்ணிட்டான். ஐயோ பேபிமா அப்படின்னு பாக்குது, பஸ் பக்கத்துலயே தான் இருக்கு. ஒரு கால்வாசி போனவன விட்டான், பஸ் லாஸ்ட்ல இருக்குது. புரியுதா? இந்த ரோடு வந்துரும், புரியுதா? பஸ் வந்துரும், போட்டான். எல்லா வண்டியும் எடுத்துட்டானுங்க.
பெம்மா ஓடு 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 பெம்மா ஓடு. நிக்க வேண்டியதானே? நீங்க நாளை ஓடி வரீங்க, அங்கேயே சிக்னல் அடுத்த சிக்னல் போடுற வரைக்கும் நிக்க வேண்டியதுதானு கேக்குறேன். இல்ல இல்ல ஐயோ ஏன் கிராஸ் பண்றீங்க? போயிட்டு இருக்காங்க எல்லாரும், அதனால நானும் அவங்க கூட போயிட்டேன். போனீங்க ஓடுது அப்படியே பாக்குது. ஐயோ என்னடா பஸ் பக்கத்துலயே தான் நிக்கிறோம், நம்ம நகரவே இல்லையே அப்படின்ட்டு எனக்கு ஒரே சிரிப்பு. அந்த சைடுல வந்தாங்க பார்த்து கிராஸ் பண்றவங்க அவங்க நின்னு பார்த்து சிரிக்கிறாங்க. பஸ் கிட்டே தான் போகுது, பஸ் வேற கிட்ட வராங்க. ஐயோ பஸ் வேற வந்து ஐயோ ஐயோ அப்படின்னு. அது அந்த அப்ப கேமரா என்கிட்ட இல்ல, கேமரா தான் நான் ரோட்ல நின்று எடுத்திருப்பேன். அந்த கேமராவில் என் மொபைலும் பாக்கெட்ல இருந்துதா, நான் சீரியஸா கை தட்டுறதுலயே இதுவா இருந்தேனே தவிர்த்து உடனே எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செம காமெடி, எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. அந்த பஸ் டிரைவரை நான் நோட் பண்ணல, அவரே கூட சிரிச்சிருப்பாரு. என்னடா பண்ண பொம்பளை, ஆனா செம்மையா ஓடனப்பா நீனு. நானும் வேகமா ஓடுறேன், ஆனா வேகமா போகல. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, வேற எதுவும் வேலை செய்யலங்கிற மாதிரி. ரன்னிங் ரேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்டா ஓடுங்க ஓடுவாங்களா அப்படி. ஐயோ பஸ் 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 இன்னும் ஒரே இடத்துல தான் நிக்கிறோம். பஸ் பக்கத்துல வந்துச்சு. ஐயோ கத்திரே வந்தாங்களா? இல்ல இல்ல, எனக்கு ஒன்னா சிரிப்புன்னா சிரிப்பு அப்படி. இத்தனையும் அது அங்க ஓடுது, நான் இங்க நின்னு கிளாப் பண்ணிட்டே வரேன். ஓடு பேமா ஓடு பேமா ஓடு பேமா ஓடு பேமான்ற. நீ கிராஸ் பண்ணிட்டியா? முன்னாடி வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. நான் கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே இப்படி நடந்தா நானே மறந்துட்டேன். நட் ரோட்ல இப்படி சிரிச்சுக்கின்னு வந்து நான் கிளாப் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஐயோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்முன்னுட்டேன் நானே. அவ்வளவு காமெடி பண்ண தெரிஞ்சிச்சா இப்போ உனக்கு? உன்னோட குவாலிட்டி தெரிஞ்சிச்சா? இல்ல நான் வந்து என்ன சொல்லிட்டேன், ரொம்ப மும்முரமா யோசிக்கவே இல்ல. எது ஃபாஸ்டா போகணும்னு எங்க ஒரே இடத்துல தான் நிப்ப. சீரியஸாவே அப்படிதான் இருந்தது. எப்படி ஓடுதுன்னா, ஐயோ பஸ் என்ன ஒரே இடத்துல நிக்கிறோம் நம்ம. செம்ம சிரிப்பு ஃப்ரெண்ட்ஸ். நீ நடு ரோட்ல எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. கேமரா இருந்தா உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த ஓட்டத்தை. சிக்னல் இதுல பாக்குறாங்கல்ல, அவங்களே சிரிச்சிருப்பாங்க. டிவில பாக்குற போலீஸ்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, டிராபிக் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்கல்ல, வந்து சிரிச்சிருப்பாங்க. என்ன பண்ணி ரிவைண்ட் பண்ணி போட்டு பாத்துருப்பாங்க. ஒண்ணு சரி டாடி இது வாங்கலாம். அதெல்லாம் பொம்மை அதுதான் வேணும். அது எதுங்க? செயின் வாங்கி ஃபிக்ஸ் பண்றது. என் கழுத்துல மாட்டி விட்டுருங்க. கோல்டு இல்ல, இப்ப வாங்கினது 300 ரூபாய் செயின். அது தெரியுது, பரவாயில்ல. நான் வீட்டுல இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு மாட்டி விட்டுருங்க. ஆஃபர்ல போற 12 பீஸ். சுத்தி வைக்கலாம். அதை வாங்கி தரையில வச்சுப்பீங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு இப்ப வந்து மும்முரமா கிறிஸ்துமஸ்க்காக வேலை செய்யணும். இதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட கிறிஸ்துமஸோட டெப்தே இருக்கும். டெப்த் உள்ள இறங்கும் போது பேபிமா அப்படியே பேபிமா இறங்கணும்னு யோசிக்கும் போது இங்க பக்கத்துல வந்து ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. ஏன் நான் என்னப்பா பண்றது? அவங்க பிரியாணி போடுறேன்னு சொன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. வேற அதுதான் நானும் சொல்லிட்டேன். சரி சண்டே மண்டே அப்படின்னு பயங்கரமா இன்னைக்கே சொல்லிச்சு. ஏய் என்ன கிறிஸ்துமஸ் அவ்வளவு வேலை இருக்கு, கிறிஸ்துமஸ்க்கு 2 days நோ ஒர்க் அப்படின்ச்சு. இன்னைக்கு 1 day தான், ஏன்னா முக்கியமான வேலை எல்லாம் இருந்தது, அதனால போயிருந்தோம் நாங்க. அப்படின்னு பார்த்தா கட்சியில அந்த அக்கா ஃபங்க்ஷனை போட்டு நாளைக்கு 3 வேளை உனக்கு பிரியாணி போடுறேன் வாங்கிச்சு. வேலை முடிஞ்சு போச்சு. பேபிமா ரெடி ஆயிடுச்சு. ரைட்டரா ஐயோப்பா நாளைக்கு அப்பா ஜாலியோ ஜிம்கானோ அப்படின்ட்டு. உனக்குன்னு வருது பாருப்பா எல்லாம். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புனா வேணும் ஃப்ரெண்ட்ஸ், குடுப்புனா வேணும். வாழ்ந்தா இப்படி வாழணும். ஆமா, நீ வாழு, சந்தோஷம்தான். என் மூலியமா வாழறன்றதுனால எனக்கு சந்தோஷம் தான். ஆமா, பின்ன அதுதான் வேற எதுல பதிவு பண்ணுவேன் நீனு. ஆனா உன்னால ரோட்ல ஒரு ஓட்டம் கூட ஓட அர்ஜென்ட் கூட ஓட முடியலையாப்பா உன்னால. நான் யோசிக்கவே இல்லை.